அன்புக்குரிய மாணவர்களே, மற்றும் ஒரு சயின்ஸ் டியூட்டர் தமிழ் யூடியூப் சேனலினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிகமான மாணவர்கள் அண்மையில் நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சை 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற விஞ்ஞான வினாத்தாள வழங்கப்படுத்துமாறு கேட்டிருந்தாங்க. எனவே அந்த மாணவர்களுக்காகவும் அதே போல 2025ஆம் ஆண்டு ஓலெவல் எக்ஸாம் எழுதியிருக்கிற மாணவர்களுக்கும் அதற்கு பின்னால் எழுதியிருக்கிற மாணவர்களுக்கும் இந்த காணொளி பதிவு செய்யப்படுகின்றது. எனவே இதற்கான விடைகளை நாங்கள் தெளிவான முறையில் பார்க்கலாம். அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் ஓலெவல் எக்ஸாம் எழுதியிருக்கிற மாணவர்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ரைட், ஒவ்வொரு கேள்வியா நாங்கள் இப்போ பார்க்கலாம். முதலாவது கேள்வி தரப்பட்டிருக்கு, கற்கலங்கள் பின்வரும் எந்த இழையத்துக்குரிய கலவகையாகும் அப்படின்னு தரப்பட்டிருக்கு. இதுல 4 விடைகள் தரப்பட்டிருக்கு. பிரியிலையம், புடைக்கல விலையம், வல்லுறுக்கல விலையம், ஒட்டுக்கல விலையம் என்று. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்க தரம் 11 பாடப்புத்தகம் 1ல வந்துட்டு தாவர இலையங்கள் விலங்கு இலையங்கள் படித்திருக்கிறோம். தாவர இலையங்களை பிரதானமாக நாங்க 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று பிரி இலையம், அடுத்தது நிலை இலையம் என்று 2 வகையா பிரிக்கலாம். இதுல பிரி இலையம் 3 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று உச்சி பிரி இலையம், அடுத்தது பக்க பிரி இலையம், அடுத்தது இடைபுகுந்த பிரி இலையம் அப்படி என்றும் நாங்க 3 வகையாக பிரித்திருக்கிறோம். அதே போல நிலை இலையத்தை வந்துட்டு நாங்க மேலும் 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று எளிய நிலை இலையம், இது வந்துட்டு ஒரே வகையான கலங்களை கொண்டு காணப்படக்கூடிய இலையங்கள் எளிய நிலை இலையமாக இருக்கும். இந்த எளிய நிலை இலையங்கள் மேலும் 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று புடைக்கல விலையம், ஒட்டுக்கல விலையம், வல்லுறுக்கல விலையம் அப்படி என்று நாங்க 3 வகையா பிரிக்கலாம். அதே மாதிரி நிலை இலையத்தின் அடுத்த வகை சிக்கலான நிலை இலையம். இது 2க்கு மேற்பட்ட கலவகைகளை கொண்டிருக்கு. இது வெவ்வேறு கலவகைகளாக ஆக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக காலிலையம், உரிய இலையத்தெல்லாம் சொல்லலாம். இந்த காலிலையம், உரிய இலையம் நாங்கள் ஏற்கனவே முந்தைய வகுப்புகள்ல எங்களுக்கு பரிச்சயமான ஒரு இலையமாக இருக்கும். இப்ப தரப்பட்டிருக்கிற வினாவில கற்கலங்கள் பின்வரும் எந்த இலையத்துக்குரிய கலவகையாகும் அப்படின்னு தரப்பட்டிருக்கு. இதுல இந்த வல்லுறுக்கல விலையத்தை பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், தாவர தண்டிற்கு உறுதியையும் பொறிமுறை வலுவையும் வழங்கக்கூடிய ஒரு இலையம் என்றா இந்த வல்லுறுக்கல விலையம் காணப்படுது. நீங்க இந்த படத்துல வலப்பக்கமாக இதுல பார்க்கலாம். வல்லுறுக்கல விலையத்தின் குறுக்கு வெட்டு முகம் காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்துட்டு அது நெடுக்கு வெட்டு முகம் காட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்துட்டு இந்த கற்கலங்கள்ல வல்லுறுக்கலங்கள்ல அமைப்பு வந்துட்டு இதுல காட்டப்பட்டிருக்கு. இந்த வல்லுறுக்கல விலையங்கள் வந்துட்டு பிரதானமாக 2 வகையாக ஆக்கப்பட்டிருக்கு. ஒன்று கற்கலங்களை கொண்டிருக்கும், அதே மாதிரி வந்துட்டு நாற்கலங்களால ஆக்கப்பட்டிருக்கும். இந்த கற்கலங்கள் வந்து எங்க காணப்படும் சொன்னா தென்னை, மா போன்றவற்றின் உட்கணியங்கள்ல காணப்படும். அதே மாதிரி வந்துட்டு சில சுட்டுக்கணியங்கள்ல காணப்படும். கொய்யா, பியர்ஸ் போன்ற சுட்டுக்கணியங்கள்ல காணப்படும். அதே மாதிரி வந்துட்டு சில வித்துக்களின் வித்துரைகளிலே இந்த கற்கலங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக பேரீச்சம்பழம், கோப்பி போன்றவற்றை நாங்க சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த நாற்கலத்தை எடுத்த மனுஷன்னா, இந்த நாற்கலங்கள் வந்துட்டு பிரதானமாக காலநிலையத்தில கால் நாராக காணப்படுது. அதே மாதிரி வந்துட்டு உரிய இலையத்தில உரிய நாராக காணப்படும் என்று படிச்சிருக்கிறோம். உதாரணமாக தேங்காயில தும்பாக காணப்படுது, சணல்ல நாராக காணப்படுது, பஞ்சில நூலாக காணப்படும். இதெல்லாம் வந்துட்டு நாற்கலங்களாக இருக்கும். எனவே கற்கலங்கள் வந்துட்டு எந்த வகைக்குரிய கலங்கள் அப்படி என்று எந்த கலவகை என்று கருதப்பட்டிருக்கு. எனவே இதுக்கான சரியான விடையாக வல்லுறுக்கல விலையம் வரும். எனவே இதற்கான விடையாக வந்துட்டு வல்லுறுக்கல விலையம் 3வது விட 1வது கேள்விக்கு சரியாக. இரண்டாவது கேள்வி பாருங்களே, பின்வரும் சோடிகளில் காவிக்கணிய சோடியானது எது என்று கேட்கப்பட்டிருக்கு. காவிக்கணிய சோடி, அதாவது எங்களுக்கு தெரியும் கனியங்களை பிரதானமாக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று எண்ணிக்கணியம், அடுத்தது காவிக்கணியம் என்று நாங்க 2 வகையா பிரிக்கலாம். இப்ப எண்ணிக்கணியம்னா எங்களுக்கு தெரியும் பருமனை மாத்திரம் கொண்டதை வந்துட்டு நாங்க எண்ணிக்கணியங்கன்னு சொல்லுவோம். உதாரணமாக கதி, தூரம், திணிவு, வேலை, அமுக்கம் இதெல்லாம் வந்துட்டு பருமன் மாத்திரம் தான் இருக்கும். இதுக்கு திசை கிடையாது.
எனவே பருமனை மாத்திரம் கொண்டதை வந்துட்டு நாங்க எண்ணிக்கணியம் மட்டும் சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு வகை இருக்கு கணியங்கள்ல. அடுத்தது காவி கணியம் மட்டும் சொல்லுவோம். இந்த காவி கணியங்கள் பருமனையும் திசையையும் கொண்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட திசையை குறித்த திசையை கொண்டிருக்கும், அதே நேரம் பருமனையும் கொண்டிருக்கும். இவ்வாறான கணியங்களை வந்துட்டு நாங்க காவி கணியங்கள்னு சொல்லுவோம். உதாரணமாக வேகத்தை சொல்லலாம், இடப்பெயர்ச்சியை சொல்லலாம், நிறை, ஆர்முடுகள், அமர்முடுகள், விசை, இதெல்லாம் வந்துட்டு காவி கணியங்களாக இருக்கும். எனவே இதுல தரப்பட்டிருக்கிற சோடிகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, தரப்பட்டிருக்கிற வினாவை பாருங்க. இந்த இதுல முதலாவது விட பின்வரும் சோடிகளில் காவிக்கணிய சோடியானது அப்படின்ட்டு முதலாவது விடைய பாருங்க. விசையும் திணிவும் தரப்பட்டிருக்கு. விசையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், விசை வந்துட்டு ஒரு காவிக்கணியமாக இருக்கும். என்னன்னு சொன்னா அது பருமனையும் திசையையும் கொண்டிருக்கும். ஒரு குறித்த திசையில வந்துட்டு நாங்க இழுக்கும் போது அல்லது தள்ளும் போது வந்துட்டு அந்த பொருள் அசையக்கூடியதாக இருக்கும் விசையை பயன்படுத்தி. அதே மாதிரி வந்துட்டு திணிவு வந்துட்டு எங்களுக்கு தெரியும், திணிவு வந்துட்டு ஒரு எண்ணிக்கணியமாக இருக்கும். திணிவு எண்ணிக்கணியமாக இருக்கும். திணிவு, கதி, வேலை இதெல்லாம் வந்துட்டு எண்ணிக்கணியமாக இருக்கும். வேலை ஒரு எண்ணிக்கணியம், கதி ஒரு எண்ணிக்கணியம், அதே மாதிரி வந்துட்டு அமுக்கம் ஒரு எண்ணிக்கணியம், ஆர்முடுகள் வந்துட்டு ஒரு காவிக்கணியமாக இருக்கும். வேகம் காவிக்கணியம், வேகத்துக்கு பருமனும் இருக்கும் திசையும் இருக்கும். அதே போலத்தான் இடப்பெயர்ச்சி. அப்ப இடப்பெயர்ச்சி நேரத்தால விதித்தோம்னு சொன்னா எங்களுக்கு வேகம் வரும். எனவே இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம். அப்ப தரப்பட்டிருக்கிற வினாவுல பின்வரும் சோடிகளில் என்று கேட்கும்போது வந்துட்டு நாங்க 2 விடைகள் ஒரு சோடியாக இருக்கும். காவிக்கணிய சோடி என்னன்னு கேட்டீங்க. எனவே காவி என்று வரக்கூடிய 4வது விடை தான் இதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். எனவே 2வது கேள்விக்கு 4வது விடை வரும். அடுத்த கேள்வி 3வது. பின்வருவனவற்றுள் அறை வெப்பநிலையில் ஓர் உள்ளீட்டு குறைகடத்தியாக தொழிற்படும் மூலகம் எது அப்படி என்று 4 விடை தரப்பட்டிருக்கு. செம்பு, அலுமினியம், சிலிக்கன், இரும்பு ஆகிய விடைகள் தரப்பட்டிருக்கு. இதுல கடத்திகள், காவலிகள் என்று 2 படித்திருக்கிறோம். கடத்திகள் என்று எங்களுக்கு தெரியும், மின்னை கடத்தக்கூடியது கடத்திகள் என்று சொல்லுவோம். மின்னை அரிதாக அல்லது கடத்தாதவையை நாங்க காவலிகள் என்று சொல்லுவோம். இந்த குறைகடத்திகளை பொறுத்த வரைக்கும் மின்னை கடத்தக்கூடிய திரவியங்களை தான் நாங்க குறைகடத்திகள் என்று சொல்லுவோம். பொதுவாக குறைகடத்திகளாக சிலிக்கன், ஏர்மனியம், ஜெர்மனியம் போன்ற பனிங்குடு வடிவ திரவியங்கள் வந்துட்டு குறைகடத்திகளாக பயன்படுத்தப்படும். இதுல இந்த சிலிக்கன், ஜெர்மனியம் போன்றவை ஆவர்த்தன அட்டவணையில 4ஆம் கூட்டத்துக்குரிய மூலகங்களாக காணப்படும். இதுல புற ஓட்டில் 4 இலத்திரன்கள் இருக்கும். இதுல வந்துட்டு இந்த குறைகடத்திகள்னு சொன்னா மின்னை குறைவாக கடத்தக்கூடிய திரவியங்களை தான் நாங்க குறைகடத்திகள்னு சொல்லுவோம். இந்த குறைகடத்திகள்ல வந்துட்டு பிரதானமாக நாங்க 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று உள்ளீட்டு குறைகடத்திகள், அடுத்தது வந்துட்டு வெளியீட்டு குறைகடத்திகள் அப்படி என்று நாங்க 2 வகையா பிரிக்கலாம். இப்ப சில திரவியங்கள் மின்னை குறைவாகவே கடத்துகின்றன. இத்தகைய திரவியங்களை நாங்க மின் குறைகடத்திகள் என்று சொல்வோம். உதாரணமாக சிலிக்கன், ஜெர்மனியம் போன்ற திரவியங்களை நாங்க சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த இயற்கையாக இருக்கும் சிலிக்கன், ஜெர்மனியம் போன்ற தூய குறைகடத்திகள் உள்ளீட்டு குறைகடத்திகள்னு சொல்லுவோம். அப்ப குறைகடத்திகளை வந்து பிரதானமாக நாங்க 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று உள்ளீட்டு குறைகடத்திகள், அடுத்தது வந்துட்டு வெளியீட்டு குறைகடத்திகள் அப்படி என்று 2 வகையா பிரிப்போம். உள்ளீட்டு குறைகடத்திகள்ல சிலிக்கனும் ஜெர்மனியமும் வரும். இந்த உள்ளீட்டு குறைகடத்திகளுடன் 5ஆம் கூட்ட மூலகமான பொசுபரஸ் போன்ற மூலகத்தை நாங்க மாசூட்டல் செய்யும் போது அங்க வந்துட்டு என்ன செய்யப்படும் சொன்னா வெளியீட்டு குறைகடத்திகள் தயாரிக்கப்படும். எனவே உள்ளீட்டு குறைகடத்தி திரவியத்துடன் இன்னும் ஒரு மூலகத்தை மாசூட்ட செய்வதன் மூலமாக வந்துட்டு காவிகளின் எண்ணிக்கை அதிகரித்த இந்த குறைகடத்தில வெளியீட்டு குறைகடத்தின்னு சொல்லுவோம். எனவே தரப்பட்டிருக்கிற வினாவுல அறை வெப்பநிலையில் ஓர் உள்ளீட்டு குறைகடத்தியாக தொழிற்படும் மூலகம் எதுன்னு தரப்பட்டிருக்கிற செம்பு பயன்படுத்தப்படாத, அலுமினியம் இல்லை, இரும்பும் இல்லை. எனவே இதுக்கு சரியான விடையாக வந்துட்டு சிலிக்கன் வந்துட்டு வரக்கூடியதாக இருக்கும். எனவே செம்பும் வராது, இரும்பும் வராது. அடுத்த கேள்வியை பாருங்க. 4வது. பின்வருவனவற்றுள் நாகம், சோடியம், வெள்ளி ஆகிய மூலகங்களின்
குறியீடுகளை முறையே காட்டுவது. அப்ப நாகத்திர குறியீடு ZN சிங் என்று சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு நேத்தியம் சோடியத்திட குறியீடாக NA அப்படி என்று சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு வெள்ளிக்கு AGங்கிற குறியீடுனால காட்டப்படும். எனவே அதுக்குரிய விடையாக வந்துட்டு 3வது விடையை வந்துட்டு நாம சொல்லலாம். அடுத்தது 5வது வினா. மாமரத்தின் விஞ்ஞான பெயரை சரியாக குறிப்பிடும் விடையை தெரிவு செய்க. மங்கிஃபெரா இண்டிகா அப்படி என்று காட்டப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும் விஞ்ஞான முறை பெயரிட்ட அதிகரமான விஞ்ஞான பெயரிட்ட முறையை அறிமுகம் செஞ்சவர் கரோலஸ் லீனியஸ் அப்படிங்கிற விஞ்ஞானி. இப்பெயரிட்டு முறைக்கு அமைய அங்கிகளை பெயரிடும் போது 2 பெயர் சொற்கள் பயன்படுத்துவதால் இரு சொற்பெயரீடு என அழைக்கப்படும். எனவே இதை வந்துட்டு நாங்க இரு சொற்பெயரீட்டு முறை என்று சொல்லுவோம். இந்த இரு சொற்பெயரீட்டு முறையை வந்துட்டு நாங்க எழுதும் போது சில விதிமுறைகள் காணப்படுது. முதலாவதாக வந்துட்டு அந்த அங்கி இனத்துக்குரிய விஞ்ஞான பெயர், அதாவது சயின்டிபிக் நேம், சிறப்பு பெயர் 2 சொற்களை கொண்டு அமைந்ததாக இருக்கும். அதுல முதலாவது சொல் வந்துட்டு நாங்க சாதி பெயர் அப்படி என்று சொல்லுவோம். 2வது பெயரை நாங்க சொல்லுவோம் இனப்பெயர், இனத்துக்குரிய ஒரு தனித்துவமான இனப்பெயர் என்று சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு விஞ்ஞான பெயர்கள் வந்துட்டு கிரேக்கம் அல்லது லத்தீன் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கும். இந்த பெயர்கள் வந்துட்டு கிரேக்கம் அல்லது லத்தீன் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கும். ஆனா வந்துட்டு நாங்க எழுதும் போது ஆங்கிலத்துல மட்டும்தான் எழுதப்படல் வேண்டும். இப்படி சில விதிமுறைகள் வந்துட்டு இருக்கு. அதே போல இன்னும் சில விதிமுறைகள் இருக்கு. முக்கியமானது சாதி பெயரின் முதல் எழுத்து. எப்பவுமே ஒரு விஞ்ஞான முறை பெயரிட்டு நாங்க எழுதும் போது வந்துட்டு சாதி பெயரின் முதல் எழுத்து ஆங்கில பெயர் எழுத்தாகவும் கேபிட்டல் எழுதணும். அதே மாதிரி வந்துட்டு ஏனைய எழுத்துக்கள் வந்துட்டு சிற்றெழுத்து வடிவங்களாக சிம்பிள் லெட்டர்ஸ்ல வந்துட்டு இருக்கணும்னு தெரியும். அதே மாதிரி வந்துட்டு நாங்க கையால எழுதும் போது வந்துட்டு அதுக்கு கீழே நாங்க தனித்தனியாக வந்துட்டு அண்டர்லைன் பண்ணி கொள்ள வேண்டும். ஆனா பிரிண்ட் எடுக்கும் போது அச்சிடும் போது வந்துட்டு இட்டாலிக் ஃபோன்ஸ்ல சாய்வான எழுத்துல அச்சிடப்பட வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். உதாரணமாக வந்துட்டு மங்கிஃபெரா இண்டிகாங்கிற இந்த மாங்காயினுடைய விஞ்ஞான பெயரிட்டு முறை பிரிண்ட் எடுக்கப்பட்டிருக்கிறதுனால இது வந்துட்டு பெஸ்ட் எழுத்து கேபிட்டல் இருக்கு. அதே மாதிரி ஏனைய எழுத்துக்கள் ஸ்மால்ல இருக்கணும். அதே மாதிரி சாதி பெயரை தொடர்ந்து இனப்பெயர் வந்துட்டு எழுதப்படணும். ஆனா கையால் எழுதும் போது வந்துட்டு நீங்க அண்டர்லைன் பண்ணி கொள்ள வேண்டும். எனவே இதுக்குரிய சரியான விடையை பார்த்தோம்னு சொன்னா முதலாவது விடை வராது. ஏன்னா இதுல இட்டாலிக் ஃபோன்ஸ்ல எழுதப்படல. 2வது முதல் எழுத்து கேபிட்டலா இருந்தாலும் இத சாய்வான எழுத்துல எழுதப்படல, அதனால பிள்ளை. 2வது எழுத்து வந்துட்டு சரியா, 2வது விட சரியா இருக்கும். ஏன்னு சொன்னா கேபிட்டல் எழுத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர். அதே மாதிரி ஏனைய எழுத்துக்கள் சிம்பிள் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இட்டாலிக் ஃபோன்ஸ்ல வந்து காணப்படுது. 3வது வந்துட்டு இது முதலாவது எழுத்தை வந்துட்டு ஸ்மால்ல ஆரம்பிக்கிறதுனால இந்த விடையும் பிள்ளை. 4வது விடையும் பிள்ளை. எனவே சரியான விடை வந்துட்டு 2வது விடையாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்களே. களத்தில் உள்ள எப்புண்ணங்கத்தினால் தலைமுறை உரிமை இயல்புகள் பரம்பரையாக கடத்தப்படுகின்றன என கேட்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும் களத்தில் உள்ள கரு வந்துட்டு தலைமை கட்டுப்பாட்டு மையமாக இருக்கும் என்று படித்திருக்கிறோம். அதாவது களத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு புன்னங்கமாக இந்த கரு காணப்படுது என்று எங்களுக்கு தெரியும். பாருங்க, களமொன்றில் காணப்படும் மிகப்பெரிய புன்னங்கம் கருவாகும். இதுதான் கருவுடைய நுணுகாட்டியினூடாக அவதானிக்கப்பட்ட கட்டமைப்பு. இது கருமென்சவால் போர்க்கப்பட்டது. இது ஒரு இரட்டை மென்சவாகும். இது இரட்டை மென்சவால சூழப்பட்டிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த கருவுக்குள்ள வந்துட்டு புன்கரு, அதே மாதிரி வந்துட்டு நிறமூத்த வலைகள் காணப்படும். அதே மாதிரி இந்த கள பிரிவின் போது இந்த குரோமட்டின் வலையமைப்பு நிறமூத்தங்களாக மாறக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பிறப்புரிமை பதார்த்தங்களை களஞ்சியப்படும் சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு பிறப்புரிமை தகவல்களை கடத்துதலும் இந்த கருவினால மேற்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கு. எனவே இதற்கான களத்தில் உள்ள எப்புண்ணங்கத்தினால் தலைமுறை உரிமை இயல்புகள் பரம்பரையாக கடத்தப்படுகின்றன என்ற கேள்விக்கு 2வது விட பொருத்தமான விடையாக இருக்கு. அடுத்த விடையை பாருங்க. பெண் இனப்பெருக்க தொகுதியில் சூலகத்தில் உள்ள பின்வரும் எக்கட்டமைப்பின் மூலம் ஒரு சூல் விடுவிக்கப்படும் அப்படி என்று கேட்கப்பட்டிருக்கு. பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் பிறக்கிறதுக்கு முதல் முளைய நிலையிலேயே சூல் விருத்தி அடைய ஆரம்பமாகுது. அதாவது பெண் குழந்தை ஒன்று பிறக்கும் சந்தர்ப்பத்துல ஒரு சூலகத்துல 2 லட்சமிலிருந்து 4 லட்சம் வரையான முதலான பிடைப்புகள் காணப்படுகின்றன. பூப்படையும் ஒரு சந்தர்ப்பத்தில்
இந்த கிராபியன் புடைப்பு எனும் பலகலங்கள் கொண்ட அமைப்பாக இது வளர்ச்சி அடைகின்றது. இது சூலகத்தின் சுற்றுப்புற மேற்பரப்பில் காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த முதிர்ந்த கிராபியன் புடைப்பு உடைந்து அதனுள் காணப்படும் சூலகத்திலிருந்து விடுவிக்கப்படும். எனவே இந்த சூலகத்திலிருந்து விடுவிக்கப்படுறது வந்துட்டு இந்த கிராபியன் புடைப்புகள் உடைவதன் மூலமாக முதிர்ந்த கிராபியன் புடைப்பு உடைந்து அதனுள் காணப்படும் சூலகத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றது. நினைவக தொகுதியில் சூலகத்தில் உள்ள பின்வரும் எக்கட்டமைப்பின் மூலம் விடுவிக்கப்படும் என்று கேட்கப்பட்டிருக்கு. எனவே கிராபியன் புடைப்புங்கிறது சரியான விடையாக இருக்கும். 8வது கேள்வி பாருங்க. நன்கு கூர்மையாக்கப்பட்ட ஒரு கத்தியினால் ஒரு கிழங்கை வெட்டுவது மிகவும் இலகுவானதாகும். இதற்கான காரணம் என்ன கேட்டிருக்கிறேன். நன்கு கூர்மையாக்கப்பட்ட ஒரு கத்தியை வந்துட்டு நாங்க கூர்மையாக்கும் போது வந்துட்டு அந்த கிழங்கு வந்துட்டு இலகுவாக வெட்டிப்படுது. அதுக்கான காரணம் என்ன? முதலாவது விட தரப்பட்டீங்க அதிக விசையை பிரயோகிக்கக்கூடியதாக இருத்தல். இரண்டாவது விட அதிக அமுக்கத்தை பிரயோகக்கூடியதாக இருத்தல். அதாவது வந்துட்டு பாருங்களே, அமுக்கம் சமன் விளையுள் விசையின் கீழ் மேற்பரப்பின் பரப்பளவு படித்துக்கிறோம். அதாவது பிங்கிறது பிரஷரை குறிக்கும், எஃப்ங்கிறது ஃபோர்ஸை குறிக்கும், விசையை குறிக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஏங்கிறது ஏரியா பரப்பளவு குறிக்கும். எனவே பிள்ளைகள் இங்க ஒரு கூர்மையாக்கப்பட்ட கத்திங்கும் போது கூர்மையாக்கும் போது அந்த பரப்பளவு குறைக்கப்படுது. பரப்பளவு குறைஞ்சிச்சுன்னு சொன்னா அமுக்கம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். எனவே அது அதிக அமுக்கத்தை பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கிழங்கு இலகுவாக வெட்டப்படுது. இதே நேரம் கிழங்குக்கும் கத்திக்கும் இடையிலான உராய்வு குறையாது, அந்த விடையும் பிழை. கூர்மையாக்கும் போது கத்தியின் நிறை குறைவிடை, அதுவும் பிழை. அதிக விசையை பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே குறைந்த அதிக விசையை பிரயோகிக்கக்கூடியதாக இருத்தல், இதுவும் வந்துட்டு பிழையான விடையாக இருக்கும். எனவே அதிக அமுக்கத்தை பிரயோகக்கூடியதாக இருத்தல்ங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். எனவே 8வதுக்கு 2வது விடை வந்துட்டு பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. 9வது, மூலகம் எக்ஸ் ஆனது ஒட்சனுடன் உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம் XO ஆவதோடு மூலகம் Y ஆனது சோடியத்துடன் உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம் NaY ஆகும். XY ஆகியன சேர்ந்து உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம் என்னன்னு கேட்டிருக்கிறாரு. அதாவது எங்களுக்கு தெரியும், ஒரு இரசாயன சூத்திரம் என்று எழுதும் போது அந்த மூலகங்களுக்கு கீழே வந்துட்டு வலுவளவுகள் எழுதப்படும். உதாரணமாக இங்க தரப்பட்டிருக்கிற வினாவுல மூலகம் எக்ஸ் ஆனது ஒட்சிசனுடன் உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம் XO. எனவே எங்களுக்கு தெரியும், பாருங்க பிள்ளைகள், முதலாம் கூட்ட மூலகம் அதே மாதிரி வந்துட்டு 7ஆம் கூட்ட மூலகங்களுக்கு வலுவளவு 1. அதே போல 2ஆம் கூட்ட மூலகம் அதே மாதிரி 6ஆம் கூட்ட மூலகங்களுக்கு வலுவளவு 2ஆக இருக்கும். 3ஆம் கூட்ட மூலகம் அதே மாதிரி 5ஆம் கூட்ட மூலகங்களுக்கு வலுவளவு 3ஆக இருக்கும். அதே மாதிரி 4ஆம் கூட்ட மூலகங்களுக்கு வலுவளவு 4 தான். எனவே எங்களுக்கு தெரியும் ஒட்சிசன் வந்துட்டு இலத்திரநிலை பழையினம் 2, 6, அதாவது இறுதி ஓட்டுல 6 இலத்திரன்கள் காணப்படுது. எனவே இறுதி ஓட்டுல காணப்படுறத வந்துட்டு நாங்க கூட்டம் என்று சொல்லலாம். எனவே 6ஆம் கூட்டத்துக்கு வந்துட்டு வலுவளவு 2. இங்க வலுவளவு 2 வரும்போது இங்க இரசாயன சூத்திரம் தரப்பட்டிருக்கு, XO தரப்பட்டிருக்கு. எனவே இதுல வலுவளவு 2ஆக இருந்தால்தான் அங்க வந்துட்டு வலுவளவுகள் இடமாற்றும் போது XO அப்படிங்கிற ஒரு இரசாயன சூத்திரம் வரும். சில நேரம் எக்ஸுக்கு நீங்க 1 போட்டீங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டு அதுல வலுவளவு வந்துட்டு மாறி வரும். எனவே எக்ஸ்க்கு 2 வலுவளவுங்கிறது தான் மிக பொருத்தமாக இருக்கும். அப்ப எக்ஸ் வலுவளவு இப்ப எங்களுக்கு தெரியும். இவர் தந்திருக்கிறாரு, சோடியத்துடன் மூலகம் Y ஆனது சோடியத்துடன் உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம் NaY ஆகும். XY ஆகியன சேர்ந்து உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம் என்னன்னு கேட்டிருக்கிறார். அப்ப Na சேர்வையின் சூத்திரம் NaY என்று தந்திருக்கிறார். அப்ப NaYங்கும் போது சோடியத்துல வலுவளவு எங்களுக்கு தெரியும் 1. Y-ன் வலுவளவு 1ஆக இருக்கும்போது வந்துட்டு இங்க வந்துட்டு NaYங்கிற ரசாயன சூத்திரம் பெறப்படும். அப்ப எங்களுக்கு தெரியும் XY ஆகியன சேர்ந்து உருவாக்கும் சூத்திரம் எக்ஸிர வலுவளவு நாங்க ஆரம்பத்திலே கண்டிக்கிறோம். எக்ஸிர வலுவளவு 2 கண்டிக்கிறோம். Y-ன் வலுவளவு 1. எனவே வலுவளவுகள் இடமாற்றப்படும் போது எக்ஸிர வலுவளவு 1, Y-ன் வலுவளவு 2. எனவே XY2 அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கு.
அடுத்த வினா, வினாக்கள் 10ம் 11ம் தரப்பட்டுள்ள மனித சமன்பாட்டு தொகுதியின் கரும்படி வரிப்படத்தை அடிப்படையாக கொண்டவை. இத்தொகுதியில் 10வது கேள்வி, இத்தொகுதியில் ஏ தொடக்கம் ஜி வரை உணவு செல்லும் பாதையை முறையே காட்டும் தெரிவு பின்வருவனவற்றுள் எது அப்படின்னு 4 விட தரப்பட்டிருக்கு. இதுல எங்களுக்கு தெரியும் சமன்பாட்டு தொகுதியின் ஒரு கட்டமைப்பு எடுத்துக்கொண்டோம் சொன்னா, இதுல காட்டப்பட்டிருக்கிற இப்ப உணவு சமன்பாட்டு தொகுதியின் உணவு செல்லுகின்ற பாதை ஆரம்ப சமன்பாடு வாய்க்குழியில நடைபெறும். ஆரம்ப சமன்பாடு வாய்க்குழியில நடைபெறும். வாய்க்குழியிலிருந்து அடுத்ததாக உணவு தொண்டைக்குள் செல்லும். தொண்டையிலிருந்து அடுத்ததாக களத்துக்கு செல்லும். இந்த களத்தினூடாக சுற்று சுருங்கல் அசைவினூடாக களத்திலிருந்து உணவு இரைப்பைக்கு தள்ளப்படும். இரைப்பையிலிருந்து அடுத்ததாக இரைப்பையில் பகுதி சமன்பாடு நடக்கும். இங்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்கும். அதே மாதிரி பெப்சின் மூலமாக புரத உணவுகள் பல்பெப்டைட்டாக மாற்றப்படும். இரைப்பையிலிருந்து அடுத்ததாக முன்சுருகுடலுக்கு உணவு செல்லும். முன்சுருகுடல், இந்த முன்சுருகுடல்ல வந்துட்டு முன்சுருகுடல்ல இருந்து சிறுகுடலுக்கு உணவு செல்லும். சிறுகுடல்ல இருந்து அடுத்ததாக பெருங்குடல்ல இருந்து அடுத்ததாக நேர்குடல்ல இருந்து இறுதியாக புதத்தினூடாக உணவு வெளியேற்றப்படும். இதுதான் உணவு சமன்பாட்டு தொகுதியின் உணவு செல்லுகின்ற பாதையாக இருக்கும். இங்க தரப்பட்டிருக்கிற படத்தை பொறுத்த வரைக்கும் ஏங்கிறது இரைப்பையாக இருக்கும். ஏங்கிறது இரைப்பை, பிங்கிறது ஈரல். அதே போல இரைப்பையிலிருந்து அடுத்ததாக வந்துட்டு உணவு முன்சிறுகுடலுக்கு செல்லும். முன்சிறுகுடல், அப்ப டி வந்து முன்சிறுகுடல்ல இருந்து அடுத்ததாக சிறுகுடலுக்கு செல்லும். சிறுகுடல்ல இருந்து எஃப் பெருங்குடல்ல இருந்து அடுத்ததாக நேர்குடல்ல இருந்து அடுத்ததாக புதம். அப்ப ஜி வந்துட்டு நேர்குடல், அடுத்ததாக இங்கே ஒரு கட்டமைப்பு, இது வந்துட்டு புதமாக இருக்கும். எனவே உணவு சமன்பாட்டு தொகுதியின் பகுதிகளாக இது வந்துட்டு காணப்படும். இத்தொகுதியில் ஏ தொடக்கம் ஜி வரை உணவு செல்லும் பாதையை முறையே அடுத்தடுத்து காட்டுகின்ற தெரிவு பின்வருவற்று எது என்று கேட்கப்பட்டிருக்கு. எனவே டி வரும், அடுத்ததாக வந்து இ வரும், அடுத்தது வந்துட்டு எஃப் வரும். எனவே 3வது விடை சரியான விடையாக இருக்கும். அடுத்த வினா, இங்கு ஏடி ஆகிய இடங்களிலிருந்து சிறிதளவு உணவு வீதம் வெளியே எடுத்து அவற்றுக்கு வெவ்வேறாக pH கடதாசிகளை இடும்போது அக்கடதாசிகளின் ஏற்படும் நிறமாற்றங்களுக்குரிய pH பரிமாணங்களாக இருக்கக்கூடியன முறையே என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இங்க பாருங்களேன், இங்கு ஏடி ஆகிய இடங்களிலிருந்து ஏங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏங்கிறது இரைப்பையில வந்துட்டு எங்களுக்கு தெரியும் ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்கப்படும். அதே மாதிரி வந்துட்டு டி என்கிற பகுதி, ஏங்கிறது இரைப்பை, டி என்கிற பகுதி எங்களுக்கு தெரியும். டி என்கிறது முன் சிறுகுடலை குறிக்க பயன்படுத்தப்படும். அப்ப டி என்கிறது முன் சிறுகுடல்ல வந்துட்டு சதையை சார்ந்திருக்கும். இந்த சதையை சாற்றில் இருக்கிற கூறுகளாக அதுல காணப்படுகின்ற கூறுகள் பொதுவாக வந்துட்டும் கார பதார்த்தமாக இருக்கும். எனவே வந்துட்டு ஏயில சுரக்கப்படுறது அமிலமாக இருக்கும். ஏயில சுரக்கிறது அமிலம், ஏயில இருக்கிறது அமிலம். பியில இருக்கிறது வந்துட்டு ஏயில இருக்கிறது ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம், பியில இருக்கிறது வந்து காரமாக இருக்கும். எனவே எங்களுக்கு தெரியும் pH பெருமானத்தை பொறுத்த வரைக்கும் 1 to 14 வரைக்கும் அளவு போடப்பட்டிருக்கும். இதுல 1 to 6 வரையானது வந்துட்டு pH பெருமான வீச்சு அமிலங்களை குறிக்கும். 7 வந்துட்டு நடுநிலையானதை குறிக்கும். அதே மாதிரி 8 to 14 வரை வந்துட்டு காரம் அல்லது மூலத்தை அல்லது கார கரைசலை குறிக்கும். இப்ப இரைப்பையில சுரக்கிறது HCl சுரக்கப்படுறதுனால நிச்சயமா வந்துட்டு 1 to 6 வரைக்குள்ளதாக இருக்கணும். அப்ப
பிஹெச் எப்படி இருக்கணும் என்று சொன்னா பிஹெச் பெருமானம் 7ஐயும் விட குறைவானதாக ஏல இருக்கும். ஏல பிஹெச் வந்துட்டு ஏயும் விட 7ஐயும் விட குறைவானதாக இருக்கும். பியில பிஹெச் இந்த பெருமானம் 7ஐயும் விட கூடுதலாக இருக்கும், 7ஐயும் விட அதிகமாக இருக்கும். எனவே தரப்பட்டிருக்கிற விடைகள்ல வந்துட்டு மூன்றாவது விடையும் 4வது விடையும் பொருத்தமில்லை. ஏன்னு சொன்னா பிஹெச் கடதாசிகளை இடும்போது அக்கடதாசிகளில் ஏற்படும் நிறமாற்றங்களுக்குரிய பிஹெச் பெருமானங்களாக இருக்கக்கூடியன முறையே அப்படி என்று கேட்டிருக்கிறதுனால, முறையே ஏயில வந்துட்டு அமிலம் இருக்கிறதுனால இங்க வந்துட்டு 7ஐ விட குறைவாக இருக்கணும். அப்ப 7ஐ விட கூடுதலாக இருக்கிற இந்த 2 விடையும் பொருத்தமில்லை. முதலாவது 2வது விடைகள்ல வந்துட்டு 3.5 3.5 எனவே பொருத்தமானதாக இருக்கும். ஆனா 2வது வந்துட்டு டீல சதையச்சாற்றில் இருக்கிறது வந்துட்டு காரமாக இருக்கிறதுனால 7ஐ விட கூடுதலான பிஹெச் பெருமானத்தை கொண்டிருக்கும். எனவே 7ஐ விட கூடுதலாக இருக்கிற விடைகள் வந்துட்டு முதலாவது விடை தான் வரும், 7.5 வரும். எனவே 11வதுக்கு முதலாவது விடை வரும். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் உலோக கடத்தி ஒன்றின் தடை தொடர்பான பிழையான கூற்று எது அப்படி என்று கேட்கப்பட்டிருக்கு. பின்வருவனவற்றுள் உலோக கடத்தி ஒன்றின் தடை தொடர்பான பிழையான கூற்று எது என்று கேட்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும், ஓமின் விதிப்படி ஒரு கடத்தியின் வெப்பநிலை மாறிலியாக இருக்கும் போது அந்த கடத்தியினூடாக பாயும் மின்னோட்டம் I ஆனது அதன் இரு முனைகளுக்கும் குறுக்கே உள்ள மின்னழுத்த வித்தியாசம் Vக்கு நேர்விகித சமன் அப்படி என்று நாங்கள் படித்திருக்கிறோம். ஒரு கடத்தியின் வெப்பநிலை மாறிலியாக இருக்கும் போது கடத்தியினூடாக பாயும் மின்னோட்டம் I ஆனது அதன் இரு முனைகளுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வித்தியாசத்துக்கு நேர்விகித சமனாக இருக்கும் அப்படிங்கிறது ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படிங்கிற விஞ்ஞானி வந்துட்டு முதலாக இந்த தொடர்பை சொல்றாரு. இதுல இருந்து எடுக்கப்பட்ட சமன்பாடு தான் V சமன் IRங்கிறது. இதுல இருந்து எடுக்கப்பட்ட சமன்பாடு தான் V சமன் IRங்கிற சமன்பாடு. ரைட், இப்ப வந்துட்டு அது வெப்பநிலை பின்வருவற்று உலோக கடத்தி ஒன்றின் தடை தொடர்பான பிழையான கூற்று அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. எனவே பிழையான அது வெப்பநிலையில் தங்கி இருக்கும் அப்படிங்கிறது கூற்று வந்துட்டு அது சரியானதாக இருக்கிறதுனால இந்த விடையை பொறுத்த வரைக்கும் அது பிழை. அது நீளத்துக்கு நேர்விகித சமனாகும். இங்க பாருங்க பிள்ளைகள், ஒரு தடை வந்துட்டு 3 காரணிகள்ல தங்கி இருக்கும். ஒன்று தடையாக்கப்பட்டுள்ள திரவியத்தின் தன்மை, அடுத்தது வந்துட்டு அந்த கடத்தியின் நீளம், அடுத்தது வந்துட்டு அதன் குறுக்குவெட்டு பரப்பளவு. R சமன் P இல்லை, இது ரோ என்று சொல்லுவோம். R சமன் ரோ L upon A என்று சொல்லுவோம். அதாவது ஒரு கடத்தியின் தடை கடத்தியின் நீளத்துக்கு அந்த கடத்தியின் நீளத்துக்கு நேர்விகித சமனாரிக்கும். அதே மாதிரி வந்துட்டு தடையானது குறுக்குவெட்டு பரப்பளவுக்கு நேர் மாறு விகித சமனாக இருக்கும். கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பளவுக்கு நேர்மாறு விகித சமனாக இருக்கும். இப்ப அடுத்த 2வது தரப்பட்டிருக்கிற விடையை பாருங்க, அது நீளத்துக்கு நேர் விகித சமனாகும். எனவே அந்த கூற்று வந்துட்டு சரியான கூற்று. ஆனா தரப்பட்டிருக்கிற கேள்வியில தொடர்பான பிழையான கூற்றை கற்றிக்கிறது. எனவே இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது பிழையாகும் விடை. அடுத்தது அது குறுக்குவெட்டு பரப்பளவுக்கு நேர் மாறு விகித சமனாகும். அது குறுக்குவெட்டு பரப்பளவுக்கு, அதாவது கடத்தியின் தடை குறுக்குவெட்டு பரப்பளவுக்கு நேர்மாறு விகித சமனாகும். அதுவும் சரி. ஆனா அந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த விடை பிழை. அதனூடாக பிரயோகிக்கப்படும் அழுத்த வித்தியாசத்தில் தங்கி இருக்கும். ஒரு கடத்தியின் தடை வந்துட்டு அழுத்த வித்தியாசத்துல தங்கி இருக்காது, இந்த 3 காரணிகள்ல தான் தங்கி இருக்கும். இங்க ஆறுங்கிறது கடத்தியின் தடையை குறிக்கப்படும், இங்க ரோங்கிறது கடத்தியில் ஆக்கப்பட்டுள்ள திரவியத்தின் தன்மையை பொறுத்து மாறுபடும். அடுத்தது கடத்தியின் நீளம், ஏங்கிறது குறுக்குவெட்டு பரப்பளவு. எனவே இந்த 3 காரணிகள்ல தான் தங்கி இருக்கும். அதனூடாக பிரயோகிக்கப்படும் அழுத்த வித்தியாசத்தில் கடத்தியின் தடை தங்கி இருக்காது. எனவே இதுக்குரிய பிழையான கூற்று என்னன்னு சொன்னா இதுதான் 4வது விட வரும். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கார்பனீரொட்சைட்டு வாயு
ஐதரசன் ஆகிய வாயுக்கள் ஆய்வு கூடத்துல சேகரிக்கப்படுற முறைகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கார்பன் ஆக்சைடு வாயுவை பொறுத்த வரைக்கும் ஆய்வுகூடத்துல பிரதானமாக 2 முறைகள்ல சேகரிக்கப்படுது. ஒன்று நீரின் கீழ்முக பேச்சியின் மூலமாக சேகரிக்கப்படுது. அதாவது கார்பன் ஆக்சைடு வாயுவை பொறுத்த வரைக்கும் ஆய்வுகூடத்துல 2 முறை மூலமாக சேகரிக்கப்படும். ஒன்று நீரின் கீழ்முக பேச்சியின் மூலமாக சேகரிக்கப்படும். அடுத்தது வந்துட்டு இன்னொரு முறையில சேகரிக்கப்படும் வளியின் மேன்முக பேச்சியின் மூலமாக. வளியின் மேன்முக பேச்சியின் மூலமாக சேகரிக்கப்படும். ஏனென்று சொன்னா கார்பன் ஆக்சைடு வாயு சாதாரணமான வளியிலும் பார்க்க கொஞ்சம் அடர்த்தி கூடினதாக இருக்கும். அதனால வந்துட்டு வளியை மேல் நோக்கி போகும். அடர்த்தி கூடின கார்பன் ஆக்சைடு வாயு கீழே இருக்கும். அதனால வந்துட்டு வளியின் மேன்முக பேச்சியின் மூலமாக சேகரிக்கப்படும். இது கார்பன் ஆக்சைடு வாயு. அதே மாதிரி வந்துட்டு ஐதரசன் வாயுவை பொறுத்த வரைக்கும் அது 2 முறையின் மூலமாக சேகரிக்கப்படும். ஒன்று நீரின் கீழ்முக பேச்சி, அதே மாதிரி இன்னொரு முறையில சேகரிக்கப்படும் வளியின் கீழ்முக பேச்சியின் மூலமாக சேகரிக்கப்படும். வளியின் கீழ்முக பேச்சியின் மூலமாக சேகரிக்கப்படும். இது ஐதரசன் வாயு சேகரிக்கப்படுற முறை. பாருங்களேன், இதில் தரப்பட்டிருக்கிற படத்தை பார்த்தோம்னு சொன்னா முதலாவது படத்துல பாருங்க கார்பன் ஆக்சைடு வாயு சேகரிக்கப்படுகின்ற முறை மூலமாக சேகரிக்கப்படுது. அப்ப வளி வந்துட்டு மேல் நோக்கி செல்லும். கார்பன் ஆக்சைடு வாயு அடுத்து கூடினங்கிறதுனால கீழே இருக்கும், அடியில் இருக்கும். அப்ப வளியை மேல் நோக்கி தள்ளுறதுனால இது வளியின் மேன்முக பேச்சு. இந்த படம் சரி. கார்பன் ஆக்சைடு சேகரிக்கிற இந்த தரப்பட்டிருக்கிற படத்துல முதலாவது படம் சரி. 2வது விடையில் இருக்கிற படத்தை பாருங்க. இது வந்துட்டு பிழையான விடை, தவறான விடை. 4வது வந்துட்டு முதலாவது 4வது விடை வந்துட்டு காட்டப்பட்டிருக்கிற கார்பன் ஆக்சைடு வாயு சேகரிக்கிற முறை சரியான முறை. அடுத்தது ஐதரசன் வாயுவை பொறுத்த வரைக்கும் ஐதரசன் வாயு இங்க தரப்பட்டிருக்கிற படத்துல வந்துட்டு காட்டப்பட்டிருக்கிற முறைகள்ல வளியின் கீழ்முக பேச்சியின் மூலமாக சேகரிக்கப்படணும். எனவே வந்துட்டு அதுல 4வது விடையும் சரி, 3வது விடையும் காட்டப்பட்டிருக்கிறது சரி. மற்ற ஏனைய 2 விடைகளும் தவறான விடைகளாக இருக்கும். எனவே இரண்டுமே கார்பன் ஆக்சைடு ஐதரசன் ஆகிய வாயுக்களின் இரு வாயு மாதிரிகளை வாயுக்களிப்பதற்காக போக்குக்குள்ளாய் இருக்க வேண்டிய சரியான விதம் ரெண்டும் சரியாக இருக்கிற விடை 4வது விடை பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்தது பாருங்க விடையில் 14வது கேள்வி. பின்வருவனவற்றுள் தொகுக்கப்பட்ட நேர்கோட்டு பல்பகுதியம் ஒன்றின் இயல்பாக அமையாதது எது? முதலாவது விட தரப்பற்றி இலகுவாக உயிர் பிரிந்தளிகைக்கு உட்படும். இதுல தொகுக்கப்பட்ட நேர்கோட்டு பல்பகுதி அப்படின்னு சொன்னா செயற்கை பல்வகதியம் தான் சொல்லப்படுது. அப்ப தொகுக்கப்பட்ட நேர்கோட்டு பல்வகதியம்ங்கிறது செயற்கை பல்வகதியம். உதாரணமாக பொலித்தீன், பிளாஸ்டிக், பிவிசி பைப் இதெல்லாம் வந்துட்டு நாங்க சொல்லலாம். இதெல்லாம் செயற்கை பல்வகதியமாக இருக்கும். ஒன்றின் இயல்பாக அமையாதது. அப்ப இயல்பாக அமையாததுன்னு சொன்னா இலகுவாக உயிர் பிரிந்தளிகைக்கு உட்படும். இப்ப பொலித்தீன் பேக், அதே மாதிரி வந்துட்டு பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்துட்டு நிலத்துல புதைச்சாலும் வந்துட்டு என்ன செய்யாது, பிரிந்தளிகைக்கு உட்படாது. அப்போ வந்துட்டு இயல்பாக அமையாத இந்த விடைதான் சரியா இருக்கும். 2வது பாருங்க, தகனம் அடையக்கூடியது, எரிக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு அமிலங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியும். மின் காவலிகளாக இருக்கும் போது, மின் காவலிகள் என்று சொன்னா மின்னை கடத்தாது, தகனம் அடையக்கூடியதாக இருக்கும், அமிலங்களுக்கு தாக்கு பிடிக்க கூடியதாக இருக்கும். அப்ப இதுல இயல்பாக அமையாது, இலகுவாக உயிர் பிரிந்தளிகைக்கு உட்படாது. அப்ப இந்த 14வதுக்கு முதலாவது விட சரி. அடுத்தது 15வது கேள்வி. மின்வலு நிலையத்திலிருந்து வீடுகள் வரை மின்னை ஊடுகடத்துகின்ற ஒரு பாதையில் உள்ள சில பிரதான படிகள் இங்கு ஒரு குத்தி வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதில் ஏபிசி என காட்டப்பட்டுள்ள நிலைமாற்றி வகைகளை முறையாக காட்டும் தெரிவு எது? நிலைமாற்றிகள் அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவோம். இந்த நிலைமாற்றிகள்ல 2 விதங்கள்ல காணப்படும். ஒன்று படி கூட்டு நிலைமாற்றி அல்லது படி உயர்த்து நிலைமாற்றி என்று சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு படி குறைப்பு நிலைமாற்றிகள் என்று சொல்லுவோம். நீ பாருங்க, 11 கிலோவாட்ல இருந்து 220 கிலோவால்டாக வந்துட்டு ஏங்கிற அந்த நிலைமாற்றி மாற்றுது. எனவே 11 கிலோவாட்ல இருந்து 220 வந்துட்டு மின்னழுத்தம் அதிகரிக்கப்படுது. எனவே ஏங்கிறது வந்துட்டு நிச்சயமாக படி உயர்த்து நிலைமாற்றியாக இருக்கு.
பிங்கிறது 220 கிலோ வோல்ட்டை வந்துட்டு 22 கிலோ வோல்டேஜாக வந்துட்டு மாற்றுது. எனவே வந்துட்டு இது நிச்சயமாக படிக்குறை நிலை மாற்றியாக இருக்கும். திரும்ப பியிலிருந்து சி நிலை மாற்றி வந்துட்டு 220 கிலோ வோல்ட்ல இருந்து 220 வோல்டேஜாக மாற்றுது. எனவே வந்துட்டு இது வந்துட்டு இதுவும் படிக்குறை நிலை மாற்றியாக இருக்கும். எனவே தரப்பட்டிருக்கிற விடைகள்ல வந்துட்டு படி உயர்த்து படிக்குறை நிலை மாற்றியாக 15வதுக்கு முதலாவது விடை வந்துட்டு சரியான பொருத்தமான விடையாக இருக்கு. அடுத்தது 16வது கேள்வி. மனித இதயத்தில் மிகவும் தடிப்பான சுவரை கொண்ட அறை எது? இடது சோனை அறை, வலது சோனை அறை, இடது இதய வரை, வலது இதய வரை. இது தொடர்பாக நாங்க தரம் 9லையும் படித்திருக்கிறோம். மனித இதயத்தில் மிகவும் தடிப்பான சுவரை கொண்ட அறை வந்துட்டு இடது இதய வரையாக இருக்கும். ஏன்னு சொன்னா இடது இதய வரையிலிருந்து தொகுதி பெருநாடிக்கு உயர் அழுத்தத்துல உயர் அமுக்கத்துல இரத்தம் செல்ல வேண்டியிருக்கிறதுனால இந்த இடது இதய வரை இந்த சுவர் தடிப்பானதாக இருக்கும். எனவே 3வது விடை பொருத்தமான விடை. 17வது கேள்வி பாருங்களேன். ஒரு தொழிற்சாலையில் இருந்து உருவாகும் கழிவு நீர் சூழலுக்கு விடுவிக்கப்படும் முன்னர் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு எக்ஸ் எனும் ஒரு திண்ம பொதியினூடாக அனுப்பப்படுகின்றது. எக்ஸ் எனும் ஒரு திண்ம பொதியினூடாக அனுப்பப்படுகின்றது. கழிவுநீர் எக்ஸ் ஆகியன தொடர்பாக உண்மையான கூற்றாக இருக்கக்கூடியது பின்வருவனவற்றுள் எது என்று கேட்கப்படும். இங்க ஒரு கழிவு நீர் வந்துட்டு அதுல பிஹெச் பெருமானம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு 2.1. அதே மாதிரி வந்துட்டு எக்ஸுங்கிற இந்த திண்ம பொருளினோட அனுப்பப்படும் போது அது அனுப்பினத்துக்கு பிறகு வந்துட்டு அதுல பிஹெச் பெருமானம் 6.8 அதிகரிக்குது. எங்களுக்கு தெரியும் பிஹெச் பெருமானம் 1 to 6 வரைக்கும் அமிலமாக இருக்கும், 7 நடுநிலையானதாக இருக்கும், 8 to 14 மூலைகள் உடையதாக இருக்கும் என்று பார்த்திருக்கிறோம். எனவே இதுல பிஹெச் பெருமானம் கழிவு நீர்ல 2.1 இருக்கிறதுனால இது நிச்சயமா வந்துட்டு அமில இயல்புடையதாக இருக்கும். அமில இயல்புடையதாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த எக்ஸுங்கிறதுனூடாக அனுப்பும் போது அது வந்த பிறகு வந்துட்டு அது பிஹெச் பெருமானம் 6.8 காணப்படுது. எனவே அதாவது கிட்டத்தட்ட 7 கிட்ட இருக்கு. அப்போ வந்துட்டு அதுல அமிலத்தன்மை குறைக்கப்படுது அப்படின்ற அர்த்தம். எனவே கழிவு நீர் நிச்சயமாக அமிலமாக இருக்கும். ஆனால் இந்த எக்ஸ் வந்துட்டு என்னவாக இருக்கும் என்று கேட்டிருக்கிறார். எனவே அமிலத்தன்மையை நடுநிலையாகிறதுக்கு நாங்க மூளை இயல்புடைய பதார்த்தத்தினூடாக செலுத்தும் போதுதான் அங்க வந்துட்டு அதுல அமிலத்தன்மை வந்துட்டு குறைக்கப்படுது. என்னன்னு சொன்னா விடுவிக்கப்படும் நீண்ட பிஹெச் பெருமானம் 6.8 காணப்படுது. அப்போ வந்துட்டு எங்களுக்கு தெரியும் ஒரு அமிலமும் மூலமும் சேர்ந்து நடுநிலையானது ஆக்கப்படும். எனவே வந்துட்டு இங்க தரப்பட்டிருக்கிற விடையில கழிவு நீர் நிச்சயமாக அமிலமாக இருக்கும். எனவே 2வது விடையும் 4வது விடையும் பொருத்தமில்லை. 1வது 3வது விடையிலையும் முதலாவது தரப்பட்டிருக்கிற கழிவு நீர் அமிலமாகவும் எக்ஸ் மணலாகவும் இருக்கும். மணல் வந்துட்டு அமிலமும் இல்லை, மூல இயல்பு தன்மையும் இல்லை. எனவே இந்த விடையும் பிழையாக இருக்கும். கழிவு நீர் அமிலமாகவும் எக்ஸ் சுண்ணாம்புக்கல்லாகவும் இருக்கும். சுண்ணாம்புக்கல் மூல இயல்புடையதாக இருக்கிறதுனால வந்துட்டு நாங்க அதை தெரிவு செய்யலாம். எனவே 17வதுக்கு 3வது விட வரும். அப்ப சுண்ணாம்பு நீரினூடாக சுண்ணாம்பு கல்லினூடாக அனுப்பும் போது அமிலத்தை இங்க வந்துட்டு அது பிஹெச் பெருமானம் வந்துட்டு அதிகரிக்குது, அமிலத்தன்மை குறைக்கப்படுது. 3வது விட சரியான விடையாக இருக்கு. பதினெட்டாவது கேள்வி பாருங்க. ஒரு சோடா போத்தல் மூடியை திறக்கும் போது கார்பனீரொட்சைட்டு வாயு குமிழிகள் வெளியேறும். மேலும் குளிரூட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட சோடா போத்தலை திறக்கும் போது வாயு குமிழிகள் வெளியேறும் கதியை விட கூடிய கதியில் அதற்கு வெளியே வைக்கப்பட்டுள்ள சோடா போத்தலை திறக்கும் போது வாயு குமிழிகள் வெளியேறும். இந்த அவதானிப்புக்கு ஏற்ப பின்வரும் எந்த நிலைமைகளின் கீழ் கார்பனீரொட்சைட்டின் நீரின் கரைதிறன் அதிகரிக்கும் என முடிவு செய்யலாம்? எனக்கு தெரியும் பிள்ளைகள், பொதுவாக ஒரு கரையம் ஒன்றின் கரைதிறன் 3 காரணிகள்ல செல்வாக்கு செலுத்தும். ஒரு கரையம் ஒன்றின் கரைதிறன் 3 காரணிகள்ல செல்வாக்கு செலுத்தும். ஒன்று வெப்பநிலை. வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் வந்துட்டு அதிகரிக்கும்.
அதே மாதிரி வந்துட்டு கரையத்தின் தன்மை, கரையத்தின் தன்மைக்கேற்ப கரைதிறன் வேறுபடும். கரையத்தின் தன்மை. அடுத்தது வந்துட்டு கரைப்பானின் தன்மை. கரைப்பானின் தன்மை. இந்த 3 காரணிகள்ல ஒரு கரையத்தின் கரைதிறன் தங்கியிருக்கும். ஆனால் வாயு ஒன்றின் கரைதிறன் பிரதானமாக 2 காரணிகள்ல செல்வாக்கு செலுத்தும். 2 காரணிகள் பாதிக்கும். ஒன்று வெப்பநிலை, இரண்டாவது அமுக்கம். வெப்பநிலை குறையும் போது கரைதிறன் அதிகரிக்கும். வெப்பநிலை குறையும் போது கரைதிறன் அதிகரிக்கும். அமுக்கம் அதிகரிக்கும் போது கரைதிறன் அதிகரிக்கும். வெப்பநிலை குறையும் போது கரைதிறன் அதிகரிக்கும். அமுக்கம் அதிகரிக்கும் போது கரைதிறன் அதிகரிக்கும். இது வாயு ஒன்றில் கரைதிறனாக இருக்கும். இங்க தரப்பட்டிருக்கிற கேள்வியில ஒரு சோடா போத்தல்ல கார்பன் ஆக்சைடு வாயு உயர் அமுக்கத்துல அடைக்கப்படும். அதனால அங்க கரைதிறன் கூடரிக்கும். அதே நேரத்துல இந்த கார்பன் ஆக்சைடு வாயு குளிரூட்டியில வைக்கும் போது, அதாவது சோடா பானத்தை நாங்க குளிரூட்டியில வைக்கும் போது அங்க அறை வெப்பநிலைகளையும் பார்க்க வெப்பநிலை குறைவாக இருக்கும். அதனால என்ன செய்யும் சொன்னா அந்த சோடா பானத்துல கார்பன் ஆக்சைடு வாயு நன்கு கரைஞ்சிருக்கும். நாங்க சோடா போத்தல்ல மூடிய திறக்கும் போது அங்க அமுக்கம் குறையறதுனால அங்க கரைதிறன் குறையும் போது வாயுக்கள் வெளியே வரக்கூடியதாக இருக்கு. இதுதான் அங்க நடக்கிற விஷயம். இப்ப கேட்பிக்கிறது, இந்த அவதானிப்புக்கு ஏற்ப எந்த நிலைமைகளின் கீழ் கார்பன் ஆக்சைடில் நீரின் கரைதிறன் அதிகரிக்கும்? அப்ப வாயு ஒன்று, கார்பன் ஆக்சைடுங்கிற ஒரு வாயு என்ற கரைதிறன் 2 காரணிகள்ல தங்கி இருக்கும். ஒன்று வெப்பநிலை குறையும் போது கரைதிறன் அதிகரிக்கும். அடுத்தது அமுக்கம் அதிகரிக்கும் போது கரைதிறன் அதிகரிக்கும். அப்ப வெப்பநிலை குறையணும் என்று சொன்னா அங்க தாழ் வெப்பநிலை இருக்கணும். அதே நேரம் உயர் அமுக்கம் இருக்கும் போதுதான் அங்க கரைதிறன் அதிகரிக்கும். அப்ப உயர் அமுக்கம் இருக்கணும். அடுத்தது தாழ் வெப்பநிலை இருக்கணும். வெப்பநிலை குறையும் போது கரைதிறன் அதிகரிக்கும் வாயுக்கள்ல. வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் குறையும். எனவே 2வது விட பொருத்தமான விடையாக இருக்கும். 18வது கேள்விக்கு. அடுத்த கேள்வி 19வது. தளவாடியில் உருவாகும் பிம்பம் தொடர்பான உண்மையான கூற்று பின்வருவனவற்றுள் எது என்று கேட்கப்பட்டிருக்கு. இதுல 4 விடைகள் தரப்பட்டிருக்கு. முதலாவது, தளவாடியில தரப்பட்டிருக்கிற பிம்பம் எப்படி தளவாடியில தோன்ற பிம்பத்தில இயல்புகளை பார்க்கும் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. தளவாடியில தோன்ற பிம்பத்தை நாங்க திரையில பெற முடியாது, திரையில பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இங்க தோன்ற பிம்பங்கள் எப்படி இருக்கும் சொன்னா திரையில பெற்றுக்கொள்ள முடியாததுனால இது நிச்சயமாக மாய பிம்பமாக இருக்கும். இந்த பிம்பத்தை நாங்க மாய பிம்பம், திரையில பிம்பத்தை பெற முடியலைன்னு சொன்னா அதை மாய பிம்பம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி தளவாடி முன்னால் வைக்கப்பட்டுள்ள பொருளினால் உருவாக்கப்படும் எல்லா பிம்பங்களும் மாய பிம்பங்கள். ஆடியிலிருந்து பொருளுக்குள்ள தூரம், அதாவது பொருள் தூரம் பிம்ப தூரத்துக்கு சமனாக இருக்கும். ஒரு தளவாடியில பொருள் தூரம் பிம்ப தூரத்துக்கு சமனாக இருக்கும். அதாவது தளவாடியிலிருந்து பொருளுக்கு இடையிலான தூரமும் தளவாடியிலிருந்து பிம்பத்துக்கு இடையிலான தூரமும் எப்படி இருக்கும் என்று சொன்னா சமனாக இருக்கும். அதே மாதிரி அடுத்ததாக ஆடியில் தோன்றும் பிம்பம் பொருளுக்கு சர்வ சமனாகும். ஆடியில் தோன்ற பிம்பம் பொருளுக்கு சர்வ சமனாகும். எனினும் பிம்பமானது பக்க நேர்மாறல் அடைந்திருக்கும். உதாரணமாக ஒரு தளவாடி எடுத்த சொன்னா பி என்கிற எழுத்தழுதின சொன்னா அது தளவாடியில இப்படி கியூ என்கிற மாதிரி விளங்கும். இப்படி விளங்கும். அப்போ இது பக்க நேர்மாறன்னு சொல்லுவோம். பக்க நேர்மாறன்னு சொன்னா வலம் இடமாகவும் இடம் வலமாகவும் தென்படுறதைத்தான் நாங்க பக்க நேர்மாறல்னு சொல்லுவோம். எனவே இங்க தரப்பட்டிருக்கிற கேள்வியில ஒரு தளவாடியில் உருவாகும் ஒரு பிம்பம் தொடர்பான உண்மையான கூற்று எது என்று கேட்டீங்க. முதலாவது விட பொருள் இருக்கும் பக்கத்திலேயே பிம்பம் தோன்றும். அப்ப அது பிழையான கூற்று. பொருள் இருக்கும் பக்கத்துல பிம்பம் தோன்றாது. 2வது, பிம்பத்தின் பருமன் ஆடியின் பருமனில் தங்கி இருக்காது. இதுவும் பிழையான கூற்று. பிம்பத்தின் பருமன் ஆடியின் பருமனில் தங்கி இருக்கு. ஆடியின் பருமன்ல பிம்பத்தின் பருமன் தங்கி இருக்காது. பொருளின் தூரம் பிம்ப தூரத்துக்கு தான் சமனாக இருக்கும்.
அதே மாதிரி வந்துட்டு பொருளளவான பிம்பம் வந்துட்டு அங்க தோற்றுவிக்கப்படும். அடுத்தது பிம்பம் பக்க நேர்மாறல் அடைந்திருக்கும். எஸ், பக்க நேர்மாறல் அடைந்திருக்கும். வலம் இடமாவும் இடம் பலமாவும் தெரிகிற அந்த தோற்றப்பாடைத்தான் நாங்க பக்க நேர்மாறல்னு சொல்லுவோம். பிம்ப தூரம் ஆடியின் கேத்திர கணித வடிவில் அதுல ஷேப்ல வந்துட்டு தங்கி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே அது பிழையான விடை. எனவே தரப்பட்டிருக்கிற விடைகள்ல வந்துட்டு சரியான விடை வந்துட்டு பிம்பம் பக்க நேர்மாற்றம் அடைந்திருக்கும். எனவே 19வது கேள்விக்கு 3வது விடை சரியான விடையாறு. கேள்வி, ஒரு தொலைத்தொடர்பு செய்மதி புவிமட்டத்திலிருந்து 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. புவியில் உள்ள கடத்து நிலையத்திலிருந்து அனுப்பப்படும் ஒரு ரேடியோ கதிர் செய்மதி அடைவதற்கு எடுக்கும் காலம் செகண்ட்களில் எவ்வளவு? வழியில் ரேடியோ கதிரின் கதி தரப்பட்டிருக்கு 3 தர 18 மீட்டர் செகண்ட் -1. எனவே இங்க தரப்பட்டிருக்கிற தரவுகளை கொண்டு நாங்க அதுக்குரிய பொருத்தமான சமன்பாடு எடுக்கணும். அதாவது வந்துட்டு இதுல புவி மட்டத்திலிருந்து 36,000 கிலோமீட்டர் உயரம் தந்திருக்கு. எனவே நாங்க அதை தூரம் எடுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ரேடியோ கதிரின் கதி தரப்பட்டிருக்கு 3 தர 18 மீட்டர் செகண்ட் -1. எனவே எங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடு கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் அப்படிங்கிற சமன்பாடுல பிரதியிடுவோம். கேட்டிருக்கிறாரு கதிர் செய்மதி, ஒரு ரேடியோ கதிர் செய்மதி அடைவதற்கு எடுக்கும் காலம் கேட்டிருக்கிற, நேரத்தை கேட்டிருக்கிற. அப்ப நேரம் சமன் தூரத்தின் கீழ் இந்த கதியை வந்துட்டு நேரம் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வருவோம். எனவே வந்துட்டு நாங்க கதி அப்படின்னு எழுதலாம். நேரம் சமன் தூரத்தின் கீழ் கதி. எனவே வந்துட்டு நான் இங்க எழுதுறேன். தூரம் வந்துட்டு 36,000 கிலோமீட்டர். எப்பவுமே தூரம் வந்துட்டு மீட்டர்ல கொடுக்கப்படணும். எனவே 36,000 1000ஆல பெருக்கின மனுஷனா மீட்டர் வரும். எனவே 3.6 தர 10 7 என்று எழுதலாம் கீழே. அதாவது வந்துட்டு இப்படி வரும் 36,000 கிலோமீட்டரை மீட்டருக்கு 36,000 கிலோமீட்டரை மீட்டருக்கு மாத்திரன் அது 1000ஆல பெருக்கிறேன். அப்ப மீட்டர் வந்துடும். சரியோ? அப்ப 36 தர 10 வரும். இந்த 36 தர 10 வந்துட்டு நான் 3.6 தர 10 7 எழுதலாம் இல்லையா? ஒரு தசமதானம் வந்துட்டு இடப்பக்கமாக நகரும் போது அங்கே ஒரு சைபர் வந்துட்டு கூடும். அப்ப 3.6 தர 10 கீழ் கதி தரப்பட்டிருக்கிற கதியில போடுவோம். அப்ப 3 தர 10 மீட்டர் செகண்ட் -1. தரப்பட்டிருக்கிற விடையில வந்துட்டு 4வது விட பொருத்தமான விடையாக இருக்கும்.